வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியர் எலியந்த வைட்டின் கார் மீது துப்பாக்கி பிரயோகம். இலங்கை விமானப்படையின் 14வது தளபதியாக ஏர் மார்ஷல் கோலித்த அரவிந்த குணத்திலக இன்று பதவியை பொறுப்பேற்றார். சிரியா உள்நாட்டு யுத்தம் மிகவும் கொடூரமானது என அமெரிக்கா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். விமானப்படையில் கொள்ளை, லஞ்சம், சோம்பல் என்பவற்றுக்கு இடமில்லை என ஏர் மார்ஷல் கோலித்த குணத்திலக தெரிவித்தார். இலங்கை விமானப்படையின் புதிய தளபதியாக இன்று பதவியை பொறுப்பேற்ற போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். இலங்கை விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் கோலித்த குணத்திலக இன்று பதவியை பொறுப்பேற்றார். இதன் மூலம் விமானப்படையின் 14வது தளபதியாக அவர் நியமனம் பெற்றுள்ளார். ගුවන් හමුදාවේ හොරකමට වංචාවට කම්මැලිකමට ඉඩක් නැත. விமானப்படையில் கொள்ளை, லஞ்சம், சோம்பல் என்பவற்றுக்கு இடமில்லை. நேர்மையான அர்ப்பணிப்புடன் தமது பொறுப்புகளை முடிந்த அளவில் அனைவரும் நிறைவேற்றுவார்கள் என விமானப்படையின் புதிய தளபதி என்ற வகையில் எதிர்பார்க்கின்றேன். விமானப்படையின் புதிய தளபதி பதவியை பொறுப்பேற்கும் சந்தர்ப்பத்தில் விமானப்படையின் எதிர்கால பயணம் தொடர்பில் கருத்து தெரிவிப்பதில் ஆர்வமாக உள்ளேன். விமானப்படையை பயன்படுத்தி தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு தாய்நாட்டையும் தாய்நாட்டுக்குரிய கடல் எல்லைகளையும் சோதனையிடும் நிறுவனங்களோடு இணைந்து தேசிய பாதுகாப்புக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம். සාගරය පරීක්ෂා කිරීමේ කටයුතු සඳහා සම්බන්ධ ආයතන සමග එකතු වී ජාතික ආරක්ෂාවට වැඩි දායකත්වයක් ලබා දීමට. வைத்தியர் எலியந்த வைட்டின் கார் மீது மெரிகான பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன தெரிவித்தார். ஆயினும் இந்த துப்பாக்கி பிரயோகத்தினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் மெரிகான போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியில் உடமலல பகுதியில் ஜீப் வண்டி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்சார கம்பத்துடன் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தங்காலையிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த அதிசொகுசு ஜீப் வண்டி நேற்றிரவு 10 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த ஜீப் வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மின்சார கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மூவர் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் ஜீப் வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான ஜீப் வண்டியின் சாரதி தப்பிச் சென்றுள்ளார். சாரதியை தேடும் நடவடிக்கைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். சாரதி மதுபோதையில் அதிக வேகத்துடன் வாகனத்தை செலுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான ஜீப் வண்டி குடாவல பகுதியில் வசிக்கும் வர்த்தகர் ஒருவருடையது என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இதேவேளை ஹெக்கடுவ வவுலகொட ரயில் மார்க்கத்தில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் அக்மீமன வேவகொடவத்த பகுதியில் வசிக்கும் 30 வயது நபர் ஒருவருடையது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர் ரயிலில் மோதி உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று நடைபெறவுள்ளன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவில் உள்ள காணி ஒன்றிலிருந்து எலும்புக்கூடுகள் சில மீட்கப்பட்டுள்ளன. புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு வடக்கு பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணி ஒன்றிலிருந்து இந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த எலும்புக்கூடுகள் நேற்றிரவு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான தகவல்கள் கிடைத்ததை அடுத்து புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை 82 மண்டையோடுகளும் எச்சங்களும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மன்னார் மாந்தை வீதியூடாக திருக்கேதீஸ்வரம் பகுதியில் நீர்க்குழாய் பொருத்தும் பணிகளில் ஈடுபட்டிருந்த சிலரால் கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது. இது தவிர திருகோணமலை நகரசபை மண்டபத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வொன்றின் போது கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை விரைவில் கிடைக்கவுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த அறிக்கை கிடைத்த பின்னரே அவை தொடர்பிலான உறுதியான தகவல்களை வெளியிட முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. பத்திரமுல்லை செச்சிரிப்பாய கட்டிட தொகுதியில் அமைந்துள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளருடைய கட்சி அலுவலகத்தை விரைவாக அகற்றுமாறு தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது.
சிற்றிப்பாயில் உள்ள 4 மாடியில் அமைந்துள்ள சமுர்த்தி அதிகாரிகளுக்கு சொந்தமான கட்டடத்தில் இந்த கட்சி காரியாலயம் அமைந்துள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாடுகளை ஏற்கும் விசேட பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கட்சி அலுவலகத்தை அகற்றுமாறு கோரி சமுர்த்தி நிறைவேற்று பணிப்பாளருக்கு தெரிவித்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தலுடன் தொடர்புடைய 393 முறைப்பாடுகள் சம்பவங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இவற்றில் கொழும்பு மாவட்டத்தில் 105 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் 41 முறைப்பாடுகளும், களுத்துறை மாவட்டத்தில் 58 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக முறைப்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. காலி மாவட்டத்தில் 40 முறைப்பாடுகளும், மாத்தறை மாவட்டத்தில் 59 முறைப்பாடுகளும், அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 48 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவற்றில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் தொடர்பில் 107 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தேர்தல் பிரச்சார பதாதைகள் மற்றும் சுவரொட்டிகள் தொடர்பாக 92 முறைப்பாடுகளும், அரச வாகனங்கள் மற்றும் கணனிகள் பயன்படுத்தியமை தொடர்பில் 35 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வாக்காளர்களுக்கு பலவிதமான பொருட்களை விநியோகித்த சம்பவம் தொடர்பில் 31 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயக கட்சி ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு நேற்று பிற்பகல் ஹுங்கம பகுதியில் நடைபெற்றது. ஒரு மாத காலமாக ஹம்பாந்தோட்டை வாழ் மக்களை சந்திப்பதற்கு நாங்கள் கடந்த காலங்களில் முயற்சி செய்தோம். அவ்வாறு முயற்சித்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கூட்டங்கள் நடைபெறும் சந்தர்ப்பங்களில் ஒலிபெருக்கி கருவிகளை பாய்ப்பதற்கு அனுமதி அளிக்காத ஜனநாயகமற்ற மிலேச்சத்தனமான ஆட்சி புரியும் நாடு போல் இந்த பகுதி ஆட்சி செய்யப்படுவதுடன் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் பறிபோயுள்ளது. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு நீதியாக ஜனநாயகமாக இல்லை. மக்களை ஒன்று சேர்க்க முடியாத காரணத்தினால் எதிர்க்கட்சியினால் அரசியல் கூட்டம் ஒன்று ஏனும் ஏற்பாடு செய்ய முடியாதுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். வத்தளையில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் மேல் மாகாணத்தில் போட்டியிடும் கம்பஹா மாவட்ட வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எமது ஜனாதிபதி தேர்தல் வரைபடத்தை விஸ்தரித்த தலைவர் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வேறு நாடுகளில் எதிர்க்கட்சியினர் வாக்குகளுக்காக கூச்சலிடுவார்கள். யுக்ரைன், தாய்லாந்து ஆகிய நாடுகளில் வீதிக்கு இறங்கி கூச்சலிடுகின்றனர். எமது எதிர்க்கட்சியினர் தேர்தலை நடத்த வேண்டாம் என கூறுகின்றனர். இதற்கு முன்னர் எமது நாட்டில் இவ்வாறு நேர்ந்துள்ளதா? எமது நாட்டில் வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தால் ஒருவருக்கு 3.5 லட்சம் கிடைக்கும். நாடு வேகமாக கட்டியெழுப்பப்படுகின்றது. கடந்த வருடம் 60% மாணவர்கள் அரிசியை உணவாக பயன்படுத்துகின்றமையினால் எமது சனத்தொகையில் 60% அதிகரிப்பு ஏற்பட்டதா? 1% சனத்தொகையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இறைச்சி, மீன், முட்டை போன்றவற்றை அதிகமாக உணவாக உட்கொண்டோம். முன்னரை விடவும் அதிகமாக மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்துகின்றோம். எமது பிள்ளைகள் தனியார் வேன் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் பாடசாலை செல்கின்றனர். இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எதிர்வரும் 10ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ளது. சென்னை மீனவர் சங்கத்தின் 20 பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள உள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிடுகின்றது. வடக்கு மற்றும் தென்பகுதி மீனவர் சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பல பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்திய மற்றும் இலங்கை மீனவ பிரதிநிதிகள் கண்காணிப்பு மட்டத்திலேயே இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. ஏற்கனவே இந்தியாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கத்தின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் வெகுவாக குறைவடைந்துள்ளது என நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிடுகின்றது. நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 40% குறைவடைந்திருப்பதாக திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பத்ரா கமலதாச குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்காலத்தில் பருவப்பேச்சு மழை கிடைக்காது என்றும் அவர் தெரிவித்தார். ஆயினும் பொலனர்வை பரக்கிரம சமுத்திரத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான நீர்த்தேக்கங்களிலும் நீர்மட்டம் முழு அளவில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். ஹட்டன் டிக்கோயா பகுதியில் உள்ள வீட்டு தோட்டம் ஒன்றில் பெரிய வண்ணாத்தி பூச்சி ஒன்று காணப்படுகின்றது. கடந்த ஒரு வார காலமாக இந்த வண்ணாத்தி பூச்சி குறித்த பகுதியிலேயே காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஆள் நடமாட்டம் காணப்படும் போது வண்ணாத்தி பூச்சி வேறு இடங்களுக்கு பறந்து செல்லும். ஆனால் தற்காலங்களில் வண்ணாத்தி பூச்சி அவ்விடத்திலேயே காணப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
இந்த வண்ணாத்தி பூச்சி சுமார் 9 அங்குலம் அகலத்தை கொண்டதாக அமைந்துள்ளது. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.